தமிழகத்தில் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் கடந்த 2 தினங்களாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் இந்த விசாரணையில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ரதீஷ் என்பவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல்வர் மற்றும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஆகிய இருவருக்குமே மிகவும் நெருக்கமானவரான ரதீஷ் துபாய்க்கு தப்பி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனைகள் குறித்து முன்கூட்டியே ரதீஷிற்கு தகவல் கொடுத்து தப்பிக்க வைத்தது யார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் தம்பி குறித்த செய்திகள் தமிழக மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டு வரும் நிலையில் ஆளும் அரசுக்கே ஆப்பு வைக்கும் இந்த டாஸ்மாக் சோதனைகள் பற்றியெல்லாம் ஊடகங்கள் விவாதம் நடத்தவில்லை என்பதுதான் 100% விடியல் ஆட்சிக்கு சாட்சி. எத்தனை துப்பினாலும் துடைத்துக் கொள்வோம், அடிவாங்கினாலும் வலிக்காத மாதிரியே நடிப்போம் என்ற ரீதியில் வழக்கம் போலவே முதல்வர் மத்திய அரசே கல்வியை காவிமயமாக்காதே என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருந்தாலும் முதல்வரும் துணை முதல்வரும் டெல்லி செல்ல இருப்பதாகவும் சில அரசியல் வட்டார செய்திகள் கூறுகின்றன. அமலாக்கத்துறை இவர்கள் மேல் உறுதியான நடவடிக்கை எடுக்குமா, திமுக ஆட்சிக்கு சரியான பாடம் புகட்டப்படுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.